சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் டிசம்பர் 21. உங்களுடைய உயர்ந்த நிலைக்கான பலன் அந்த நினைவு சின்னத்தை உருவாக்குபவர்களுக்கு எதன் ரூபத்தில் கிடைக்கிறது? வரதானத்தின் ரூபத்தில். தூய்மை எதற்கு ஆதாரம்? பிராமண வாழ்க்கைக்கு பூஜ்ய நிலைக்கு சிரேஷ்ட பிராப்தி அடைவதற்கு. பரமாத்மா மாயாவிற்கு எதை கொடுத்தீர்கள் என கேட்கிறார். விடை கொடுத்தீர்களா, அனுமதி கொடுத்தீர்களா என்று. அனைவரும் எதை சோதனை செய்ய வேண்டும்? தன் முகத்தில் சிவ தந்தையின் மூர்த்தி தெரிகிறதா என்று. அமைதி சக்தியின் மூலம் தூரத்தில் இருக்கும் ஆத்மாவிற்கு என்ன கொடுக்க முடியும்? சக்தி கொடுக்க முடியும். அலைப்பாயும் மனதை அமைதிப்படுத்த முடியும். ராவண குழந்தைக்கும் ஈஸ்வரிய குழந்தைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ராவண குழந்தைகள் எனது என கூறுவார்கள். ஈஸ்வரிய குழந்தைகள் அனாதி காலம் ஆதி காலம் பூஜ்ய காலத்திற்கான ஒரிஜினல் குணமுடையவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு காரியத்தில் காரியம் மற்றும் யோகத்தின் சமநிலையில் இருக்க வேண்டும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? நினைவு சின்னத்தை கொண்டாடுபவர்களையும் நினைவு சின்னத்தை உருவாக்குபவர்களையும் பாருங்கள். அதிசயம் தானே. உங்கள் பக்தர்கள் நகல் செய்வதில் புத்திசாலியாக உள்ளனர். நன்றி. ஓம் சாந்தி.